Morning students, good morning students. After 3 or 4 days, we meet back. Now today we are going to see classes. CLAUSES classes means not வகுப்புகள் வாக்கியங்கள். You see, what is the definition of classes? A class is a group of words. ஒரு கிளாஸ் என்று சொல்லக்கூடிய வாக்கியம் என்பது சொற்களின் கூட்டமைப்பு. That contains both a subject and a predicate or a verb. ஒரு சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய எழுவாய், ப்ரிடிகேட் என்று சொல்லக்கூடிய முன்னிலை, ஆர் எ வெர்பு அல்லது ஒரு வினைச்சொல், ஒரு சப்ஜெக்டு, ஒரு ப்ரிடிகேட்டு எல்லாம் இணைந்த ஒரு தொகுதிக்கு பேர் தான் கிளாஸ். A class is a group of words that contains both a subject and a predicate or a verb. There are two types of classes. ரெண்டு வகைப்படும், ரெண்டு கிளாஸஸ் இருக்கிறது. நம்பர் 1, they are independent class. இண்டிபெண்ட் மீன்ஸ் தனித்து இயங்குபவை, சுதந்திரமாக இயங்குபவை, வேறு எவற்றோடும் சேராமல் தனித்து செயல்பட்டால் இண்டிபெண்ட் கிளாஸ். அண்ட் டெபெண்ட் கிளாஸ். You must know, you should know meaning of every sentence. Otherwise you can't understand anything. Okay? They are independent class, தனித்து இயங்குபவை. டெபெண்ட் கிளாஸ், சார்ந்து இயங்குபவை. Two classes. At first we see some examples in the notebook, in the book. Kalpana wants to buy a phone. கல்பனா ஒரு ஃபோனை வாங்க விரும்புகிறாள். She does not have enough money. அவளிடம் போதுமான பணம் இல்லை. இரண்டையும் இணைப்பதற்கு பட் என்று சொல்லக்கூடிய கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன் பட் ஷீ டசன்ட் ஹாவ் எனஃப் மணி. இரண்டையும் இணைப்பதற்கு பட் என்று சொல்லக்கூடிய கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டது. இங்கு கல்பனா வாண்ட்ஸ் டு பை எ ஃபோன் இண்டிபெண்ட் கிளாஸ், தனித்து இயங்கும், தனித்து பொருள் தரும். ஷீ டசன்ட் ஹாவ் எனஃப் மணி, இதுவும் இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகே, பட் ஷீ டசன்ட் ஹாவ் எனஃப் மணி. போத் ஆர் இண்டிபெண்ட் கிளாஸ், போத் ஆர் கம்பைனிங் வித் கண்டெய்ன்ஸ் அல்லது கனெக்டிங் வித் பட். தென் நெக்ஸ்ட் ஒன், if you don't study well, you just avoid if you don't study well, independent class. You want to pass the examination, independent class. But we combine both sentence with if. If you don't study well, comma, you want to pass the examination. If you don't study well, நீ நன்கு படிக்கவில்லையே, this is a dependent class. தனித்து செயல்படுகிறது, எவற்றையும் எதையாவது ஒன்றை சார்ந்திருத்தால்தான் இவற்றுக்கு முழு பொருள் கிடைக்கும். ஆகவே so you want to pass the examination, this is independent class, this is a dependent class. Kavin bought a car. ஒரு கார் வாங்கினான், இண்டிபெண்ட் கிளாஸ், தனித்து செயல்பட்டிருக்கிறது. which was too expensive, இது டெபெண்ட் கிளாஸ். which was too expensive, அது விலை அதிக மதிப்புள்ளது. அப்படிப்பட்ட ஒரு காரை கவின் வாங்கினான். ஸோ கவின் பாட் எ கார் இண்டிபெண்ட், which was too expensive டெபெண்ட். அவன் வாங்கிய கார் அதிக விலை மதிப்புள்ளது. ஸோ which was too expensive டெபெண்ட் கிளாஸ் எதை சார்ந்திருக்கிறது? கவின் வாங்கிய காரை சார்ந்திருக்கிறது. சஞ்சய் இஸ் எ டேலண்டட் பிளேயர், தோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். though he is out of form, dependent class. அவன் சஞ்சய் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த வீரர் ஃபார்ம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் தனித்து இயங்கவில்லை. ஆகவே டெபெண்ட் கிளாஸ். சஞ்சய் இஸ் ஏ டெபெண்ட் டேலண்டட் பிளேயர், இண்டிபெண்ட் கிளாஸ். though he is out of form, இது ஒரு டெபெண்ட் கிளாஸ். எந்த ஒரு இண்டிபெண்ட் கிளாஸை எந்த ஒரு வாக்கியம் சார்ந்திருக்கிறதோ அவையெல்லாம் டெபெண்ட் கிளாஸ். எந்த ஒரு சென்டென்ஸ் தனித்து எதுவும் சேராமல் தனித்து இயங்குகிறதோ அவையெல்லாம் இண்டிபெண்ட் கிளாஸ். ஸோ the independent class depends, independent class does not depend on anything, but dependent class dependent on something. Okay, then two examples. Independent classes also known as main class or complete sentences. இண்டிபெண்ட் கிளாஸ் என்று சொல்லக்கூடியது
தனித்து இயங்கக்கூடிய வாக்கியங்கள், கிளாஸ்னால் வாக்கியங்கள் முழு நிறைவான பொருளை தரும். தே கேன் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் தே எக்ஸ்பிரஸ் எ கம்ப்ளீட் தாட். அவைகள் நிறைவான பொருளை தரும், எதையும் அது சார்ந்திருக்காது. ஆகவே இண்டிபெண்ட் சுதந்திரம்னு அர்த்தம். இந்த இடத்தில் முழுமையாக செயல்படும். அருமையான 3 எக்ஸாம்பிள்ஸு. ஐ நீட் எ புக்கு, எனக்கு தேவை. என்ன தேவை? ஒரு புத்தகம், ஒரு நிறைவான வாக்கியம். மேரி ப்ரிஃபர்ஸ் காஃபி, மேரி ப்ரிஃபர்ஸ் விரும்பினால், தேர்ந்தெடுக்கிறாள் காஃபியை, நிறைவான பொருள். ராம் இஸ் எ குட் வாலிபால் பிளேயர், ராம் ஒரு சிறந்த வாலிபால் பிளேயர். இங்கு இவைகள் எவற்றையும் சாராமல் தனித்து இயங்குவதால் இவைகளெல்லாம் இண்டிபெண்ட் கிளாஸஸ். தென் a super examples, there are 3. Dependent class, dependent means சார்ந்திருக்கும். Dependent class also known as subordinate classes. அவையெல்லாம் துணை வாக்கியங்கள். Contain a subject and a predicate. சபார்டினேட் கிளாஸிலும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட்டும் இருக்கும், ஆனால் முழுமையான பொருளை தராது. ஆகவே பட் தே டூ நாட் எக்ஸ்பிரஸ் எ கம்ப்ளீட் தாட். த சூப்பர் 3 எக்ஸாம்பிள்ஸ். வென் இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது நிறைவே கிடையாது. தெர் இஸ் நோ கம்ப்ளீட் மீனிங். பிகாஸ் யூ வேர் லேட்டு, நீ தாமதமாக இருந்த காரணத்தினால் நிறைவடையவில்லை. ஆஃப்டர் யூ கோ டு ஸ்கூல், நீ பள்ளிக்கு சென்ற பிறகு என்ன நடக்கும் என்னவென்று எதுவுமே தெரியாது. ஆகவே ஸோ வென் என் சொல்லக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன், பிகாஸ் என் சொல்லக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன், ஆஃப்டர் என் சொல்லக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் இவைகள்லாம் வந்ததால் இவைகள்லாம் சபார்டினேட் கிளாஸ் அல்லது டெபெண்டன்ட் கிளாஸ். இந்த டெபெண்டன்ட் கிளாஸ் இண்டிபெண்ட் கிளாஸை சார்ந்துதான் இருக்கும். ஓகே, தென் கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட்லி 3 types. Number 1, adjective class. Adjective class, it defines something about a noun. A super example, the book belongs to Mr. Bhaskar. இது ஒரு சாதாரண சென்டென்ஸு. that I left on the bus, பஸ்ஸில் விட்டு சென்ற அந்த புத்தகம் பாஸ்கருடையது. ஆகவே that I left on the bus adjective class. இந்த புக்கை சேர்ந்ததால் இது அதனுடைய adjective class. adverb class, she was happy, மகிழ்ச்சியாக இருந்தால். பிகாஸ் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் எ வாட்ச், ஏனென்றால் அவனுடைய தந்தை அவனுக்கு ஒரு வாட்சை கொடுத்ததால் மகிழ்ச்சியாக இருந்ததால். ஏனென்றால் என்று பிகாஸ் வந்திருக்கிறது. நவுன் கிளாஸ், திஸ் இஸ் தி பெஸ்ட் ரூட் தட் ஐ நோ, எனக்கு தெரிந்த வரையில் இதுதான் சிறந்த ரூட்டு. ஆகவே இங்கு தட்டின்னு சொல்லக்கூடிய நவுன் கிளாஸ் வந்திருக்கிறது. தென் பிரேசஸ், வெரி இம்பார்ட்டண்ட்டு. பிரேசஸ் சொற்றொடர்கள், இன் தமிழ் சொற்றொடர்கள். எ பிரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், பிரேஸ் என்று சொல்லக்கூடியது சொற்களின் கூட்டமைப்பு. தட் ஃபார்ம்ஸ் எ மீனிங்ஃபுல் யூனிட்டு, பொருளை தரக்கூடியது. பட் இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ், இவ் முழு நிறைவான பொருளை தருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே சொற்றொடர்கள், இன் அதர் வேர்ட்ஸ், இட் டஸ் நாட் ஹேவ் எ சப்ஜெக்ட் ஆர் எ வெர்பு. எந்த ஒரு கூட்டமைப்பில், எந்த சொற்களுடைய கூட்டமைப்பில் சப்ஜெக்டும் வெர்பும் இல்லாமல் ப்ரிபோஷனை அடிப்படையாக வைத்து ஒரு சொற்கள் கூட்டமைப்பு வந்திருக்கிறதோ அவையெல்லாம் பிரேசஸ். நம்பர் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், they give தி பிளாக் கேட்டு, கருப்பு தொப்பி. ப்ளோன் அவே, அடித்து செல்லப்பட்டது. இந்தி வெண்டு காற்று. தி ரெட் அம்பரல்லா, ஒரு நவுன் பிரேஸ். வாஸ் ப்ளோன் அவே, ஒரு வெர்பு பிரேஸ். இந்தி வெண்டு அட்வெர்பு பிரேஸ். ஒன் எக்ஸாம்பிள், ரெட் அம்பரல்லா, அம்பரல்லாவை சிறப்பிப்பதற்காக வந்ததால் ரெட் அம்பரல்லா ஒரு நவுன் பிரேஸ். வாஸ் ப்ளோன் அவே, வெர்புகள் அடங்கியதால் இது ஒரு வெர்பு பிரேஸ். இந்தி விண்டு எங்கே என்று கேட்டேன், ஆகவே ஒரு அட்வெர்ப் பிரேஸ். ப்ளீஸ் லிசன் ஹியர். There are several kinds of phrases in the English language. Some of the common ones are described below. Number 1, noun phrase. Noun phrase என்பது உங்களுக்கு தெரியும், பெயர் சொல் கூட்டுச்சொற்கள். தி பிங்க் ஹவுஸ் ஈஸ் ஃபார் சேல், ஹவுஸை சரிப்பிப்பதற்கு பிங்க் வந்திருக்கிறது. பிங்க் ஹவுஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு நவுன் பிரேஸ். ஈஸ் ஃபார் சேல் என்பது அது இதை ப்ரெடிகேட்டது. தென் வெர்பு பிரேஸ். யூ ஹாவ் வேக்கன் அப் எவ்ரி ஒன் இன் தி ஹவுஸ். ஹாவ் வேக்கன் அப் என்று சொல்லக்கூடியது வெர்புனுடைய கூட்டுத்தொகுதி. ஹாவ் வேக்கன் அப் தி பிங்க் ஹவுஸ் நவுன் பிரேஸ்.
have woken up என்பது verb phrase. Then next one, prepositional phrases. A prepositional phrase is a group of words that begin with a preposition. Prepositional phrase என்று சொல்லக்கூடியது ப்ரிப்போஷனை ஆரம்ப சொல்லாக கொண்டிருக்கும். இட் இஸ் வெரி ஈஸி. ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ். ஆன் தி போட், ஆன் என்று சொல்லக்கூடிய ப்ரிப்போஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓவர் தி ட்ரீ, ஓவர் என்று சொல்லக்கூடிய ப்ரிப்போஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன் தி ஸ்கூல், இன் என்று சொல்லக்கூடிய ப்ரிப்போஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பிரேசஸில் அதாவது ப்ரிப்போஷனை ஆரம்ப சொல்லாக கொண்டிருந்தால் அவையெல்லாம் ப்ரிப்போஷனல் பிரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தி ப்ரெசன்ட் இன்சைடு தி பிக் பாக்ஸ் இஸ் மைன். அவன் தந்த அந்த ப்ரெசண்ட்டு ஒரு அன்பளிப்பு என்னுடையது என்று வந்திருக்கிறது. எங்கே என்று கேட்டேன். இன்சைடு தி பாக்ஸ், இன்சைடு தி பிக் பாக்ஸ் என்பதுதான் ஒரு பிரேஸ், ப்ரிப்போஷனல் பிரேஸ். இன்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரிப்போஷன் பிரேஸ் வந்திருக்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை தி டெபெண்டன்ட் கிளாஸ் ஆர் பிரேசஸ் இன் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் அண்ட் அண்டர்லைன் தம். எவ்ரிதிங் ஃபார் யுவர் வில் அப்சர்வேஷன் யூ மஸ்ட் லிசன் அண்ட் ஸ்டடி. ஓகே. Texting on his phone, the man swerved into a ditch. The man swerved into a ditch. It gives complete full meaning, so it is independent class. Texting on his phone என்பது dependent class. It is not necessary to cram all night if you have studied a little each day. If you have studied a little each day, this is subordinate class. It depends on. It is not necessary to cram all night. We climbed up the hill to enjoy the view. To enjoy the view இது ஒரு நவுன் பிரேஸ். எதை? அந்த வியூவை என்ஜாய் பண்ணுவதற்காக நாங்கள் மேலே ஏறினோம். இது ஒரு நவுன் பிரேஸ். ஐ என்ஜாய் பெயிண்டிங் டூரிங் மை ஹாலிடேஸ். டூரிங்னு சொல்லக்கூடிய ஒரு பிரேஸை ஒரு ப்ரிப்போஷனை அடிப்படையாக வைத்திருப்பதால் இது ஒரு பிரேசியல் ப்ரிப்போஷன். அடுத்து, வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் தி பார்ட்டி ஆர் நாட், இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். ஐ ஹாவ் டிசைடட் டு கோ, இது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ். ஐ வில் ஸ்டாப் பிளேயிங் தி ட்ரம்ஸ் வென் யூ கோ டு ஸ்லீப். நீ தூங்க செல்லும் பொழுது ஐ வில் ஸ்டாப் பிளேயிங் தி ட்ரம்ஸ், நான் ட்ரம்ஸ் அடிப்பதை நிறுத்தி விடுவேன். வென் யூ கோ டு ஸ்லீப், வெண்ணை வைத்து ஆரம்பித்ததால் இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். ஐ வில் ஸ்டாப் பிளேயிங் தி ட்ரம்ஸ், இது இண்டிபெண்ட் கிளாஸ். ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், ஒரு டெபெண்டன்ட் கிளாஸ், both are connecting with when. Okay, then super examples. Complete the following sentence with appropriate prepositional phrases. I would like to order coffee. ஒரு காஃபி நான் ஆர்டர் பண்ண விரும்புகிறேன். எதற்கு பதிலாக? டீக்கு பதிலாக. ஆகவே இன்ஸ்டெட் ஆஃப் என்பது அதற்கு பதிலாக, ஆகவே இன்ஸ்டெட் ஆஃப் போடப்பட்டது. தென் தி ரெயின்ஸ் வி வெண்ட் அவுட். இன்ஸ்பைட் ஆஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரிப்போஷனல் பிரேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பைட் ஆஃப் என்றால் இருந்தும், மழை இருந்தும், வி வெண்ட் அவுட், வெளியே சென்றோம். டேஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபயர் என்று தனியாக ஒரு நவுன் வந்திருக்கிறது. இன் கேஸ் ஆஃப் தீ விபத்து ஏற்பட்டால், பிரீத் தி கிளாஸ் டு எஸ்கேப், கண்ணாடியை உடைத்து கொண்டு தப்பித்து விடும். அப்போ இன் கேஸ் ஆஃப் ஃபயர், அப்போ இன் கேஸ் ஆஃப் என்று சொல்லக்கூடிய ப்ரிப்போஷனல் பிரேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர், நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே. ஆன் பிகாஃப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தோழர்களுக்காக, நண்பர்களுக்காக நான் அவர்களுக்கு பதிலாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆன் பிகாஃப் ஆஃப், ஆணை வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வி சால்வ்டு தி ப்ராப்ளம், நாங்கள் அந்த கணக்கை தீர்வு செய்தோம். எப்படி? பை மீன்ஸ் ஆஃப் எ நியூ டிவைஸ் டெவலப்டு பை அவர் என்ஜினியர்ஸ், என்ஜினியர்களுடைய டிவைஸை பயன்படுத்தி அதை நாங்கள் சரி செய்தோம். அப்போ பை மீன்ஸ் ஆஃப் என்று சொல்லக்கூடியது ப்ரிப்போஷனல் பிரேசஸ். ப்ளஸ் இன் ஜெனரல் வி ஆர் இம்ப்ரெஸ்டு வித் தயர் பெர்ஃபார்மன்ஸ், பொதுவாக நாங்களெல்லாம் மன திருப்தி அடைந்திருக்கிறோம் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வைத்து. அப்போ இன் ஜெனரல் சொல்லக்கூடிய ப்ரிப்போஷனல் பிரேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யூ சி, இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரிப்போஷனல் பிரேசஸ், இன்ஸ்பைட் ஆஃப் ப்ரிப்போஷனல் பிரேசஸ், இன் கேஸ் ஆஃப் ப்ரிப்போஷனல் பிரேசஸ், on behalf of prepositional phrases, by means of prepositional phrases, in general prepositional phrases, it will not give full meaning. These have no verb, just give meaning. Okay, then next one.